ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சாண்ட் ரேச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருப்பு அழகி வந்து இப்போ இறந்து போயிருக்காங்க. அந்த விஷயம் தான் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். சாண்ட் ரேச்சல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது ரொம்பவே டார்க்கான கலர்ல பிறந்திருக்காங்க. அதனாலேயே இவங்க பல இடங்கள்ல நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. பல இடங்கள் அப்படின்னு சொல்றதை விட வீட்லயே நிறைய டைம் வந்து விளையாட்டுத்தனமா, அதாவது கிண்டல் பண்ற மாதிரி, கேலி பண்ற மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களே வந்து அவங்கள கிண்டல் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து நிராகரிச்சிருக்காங்க ஒரு சில விஷயங்கள்ல. அப்படி இருக்கிறப்போ முழுக்க முழுக்க மனம் உடைஞ்சி போயிருக்காங்க ரேச்சல். இது வந்து அவங்களுக்கு இன்னைக்கோ நேத்தோ நடந்த விஷயம் கிடையாது. பிறந்ததுல இருந்தே நிறைய பேர் அவங்களோட கலரை வச்சு வந்து நிறைய அவங்கள கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அவாய்ட் பண்றது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளாக் கலர்ல சாரி இருந்தா அழகா இருக்கும், பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டா அழகா இருக்கும், பிளாக் கலர்ல ஏதாவது ஒரு திங்ஸ் இருந்தா அழகா இருக்கும், பிளாக் கலர்ல கார் இருந்தா அழகா இருக்கும். இதெல்லாம் பிளாக்கா வேணும் அப்படின்னு நினைக்கிற நாம நிறத்தை மட்டும் ஏன் பிளாக்கா இருந்தா நம்ம அவாய்ட் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாம இந்த சொசைட்டில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. எதனால நாம வந்து பிளாக்கா இருக்க பொண்ணு மட்டும் வேணாம், அந்த பொண்ணு என்ன இவ்வளோ கருப்பா இருக்கா, அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல இந்த மாதிரி கருப்பா இருக்கிற நிறைய பேரை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. அவங்க எல்லாம் எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துல நிப்பாங்க அப்படின்றது நம்மளால வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும், வார்த்தைகளால அதை வந்து நம்ம விவரிக்க முடியாது. அவ்வளோ வழிகளோட இருக்கும். அப்படிதான் ரேச்சலும் தன்னோட வாழ்க்கையில நிறைய வழிகளை சந்திச்சு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரேச்சல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எந்த இடத்துல நாமள நிராகரிச்சாங்களோ அதே இடத்துல அதே விஷயத்தை வச்சு நாம இந்த உலகத்துக்கு ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருக்காங்க. அதுக்காக அவங்க பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணாலும் நீ பண்ணுமா அப்படின்னு அவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அவங்க வீட்டுல ஃபேமிலிஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ரேச்சல் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்களோட அம்மாவை எழுந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அப்பாவுடைய ஒரு செல்ல பிள்ளையா தான் ரேச்சல் வளர்ந்திருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்போ நீதாண்டா உலகத்திலேயே அழக அப்படின்னு சொல்லி ரேச்சலோட அப்பா ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனா அது அவங்களுக்கு தெரியுமா, அப்பா ஒரு ஆறுதலுக்காக நம்மளுக்கு சொல்றாரு, இருந்தாலும் நாம வந்து கலர் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய அவமானங்கள் பட வேண்டி இருக்கும், இது வந்து தேவையில்லாத ஒரு கலர் அப்படின்னு அவங்களே அவங்களுக்குள்ள நிறைய டைம் சொல்லிப்பாங்களாம். இருந்தாலும் ஒரு சமூகத்துல 4 பேர் முன்னாடி போய் நிற்கும் போது அதையே நான் வந்து ஒரு கௌரவமா மாத்தணும், அதையே நான் வந்துட்டு ஒரு பெரிய பேரா மாத்தணும், எதை வச்சு என்ன நிராகரிக்கிறாங்களோ அதை வச்சு நான் ஜெயிக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் முடிவெடுத்திருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தன்னோட நடை, உடை, பாவனை இது எல்லாத்தையும் மாத்தி தன்னை ஒரு மாடலா உருவாக்கிக்கிட்டாங்க. தன்னை ஒரு மாடலா உருவாக்குனது இல்லாம எந்த ஒரு ஷோவா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி, கிடைக்கிறத நம்ம கரெக்டா யூஸ் பண்ணி அதுல நம்மளோட டேலண்ட்டை காட்டி ஃபர்ஸ்டா வரணும் அப்படிங்கறது தான் அவங்க டிசைட் பண்ணி உள்ள போயிருக்காங்க. அப்படி பாக்குறப்போ அவங்க மாடலிங்ல பயங்கரமா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எந்த கலரை வச்சு இவங்களை எல்லாரும் அவாய்ட் பண்ணாங்களோ அதே கலர்ல ஃபர்ஸ்டா வரணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ 2019 மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு உலக அழகி பட்டத்தையும் அவங்க வாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க நிறைய பட்டங்கள் அழகி போட்டியில வாங்கியிருக்காங்க. அதுவும் பிளாக் மாடல் அழகி போட்டியில வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிஸ் ஆட்டிடியூட், மிஸ் பாண்டிச்சேரி அப்படிங்கிற எல்லா பட்டமும் அவங்க வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட மாடலிங் ஃபீல்டுல ஒரு பெரிய அளவுல பெயர் பெற்றவங்க தான் சாண்ட் ரேச்சல். அந்த மாடலிங் வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் வெளி உலகத்துக்கு அவங்க அந்த அளவுக்கு தெரியப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்டதுக்கு அப்புறமா முன்னாடி அவங்க கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாமே இப்ப ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அவங்க எல்லா இன்டர்வியூஸ்லயுமே அவ்வளோ ஒரு கான்பிடென்ட்டா பேசுறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு பொண்ணு 26 வயசுல 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி எப்படி மரணிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, சாண்ட் ரேச்சல் வந்து ஆக்சுவலி சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க சூசைட் அட்டன் பண்ணி தான் இப்போ இறந்தும் போயிருக்காங்க. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட் ரேச்சலுக்கு வந்துட்டு நிறைய ஈவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஆல்ரெடி அவங்க வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ஈவெண்ட் வந்து பண்ணியும் இருக்காங்க. அதை தாண்டி நிறைய மாடலிங், நிறைய ரேம்ப் வாக் ஷோஸ், இந்த மாதிரி எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. மாடலிங் ஃபீல்டுல அவங்க
அவங்க கால் பதிக்காத இடமே இல்லை, அவங்களோட குரல் கேட்காத இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஈவெண்ட்டை தனியா பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து டிசைட் பண்ணி ஒவ்வொரு ஈவெண்ட்டா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பண்ணும்போது இதை இன்னும் கொஞ்சம் பெருசா சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும், வேர்ல்டு லெவல்ல பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா சுத்தி சுத்தி நிறைய பேர்கிட்ட இதனால கடன்கள் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கின டைமிங்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. நான் சொல்றது இது எல்லாமே ஒரு 2-3 இயர்ஸாவே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க நிறைய கடன் வாங்கி ஈவெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அந்த ஈவெண்ட்டை அவங்களால முழுசா முடிக்க முடியாம போயிருக்கு. அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நடுவுல உடம்பு சரியில்லாம போயிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிட்னில சம் ப்ராப்ளம் இருக்கிறதா வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே ப்ராப்பரா அவங்க எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால அவங்களோட ஹெல்த் வந்துட்டு ஈவெண்ட் எல்லாம் பண்றதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஈவெண்ட் எல்லாம் பண்ணாம போனதுனால அவங்களுக்கு அதுல போட்ட காசை திரும்ப எடுக்க முடியல, வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியல. ஆனா ரேச்சலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேமிலியும் அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க. மாமியாரா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், அவங்களோட அப்பா, இந்த மாதிரி சுத்தி உள்ள அத்தனை உறவுகளும் ரேச்சலுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு உறவை தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்திருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லா விதத்திலயுமே வந்து சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ரேச்சல் வந்து மாடலிங் அப்படின்னா யாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா தான் தன்னோட லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட மாமியாருமே என்ன மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டாலுமே சின்னதா கூட முகம் சுளிக்க மாட்டாங்க. அவங்கள பத்தி சின்னதா கூட இது வரைக்கும் குறையே சொன்னதில்லை. அவங்களுக்கு பொண்ணு இல்லை, ஸோ அந்த பொண்ணு மாதிரி தான் வந்து இவங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ ஒரு நல்ல ஃபேமிலியை கடவுள் ரேச்சலுக்கு கொடுத்திருக்காரு. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டையும் கொடுத்திருக்காரு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. இப்ப சக்சஸை நோக்கி போய்கிட்டு இருக்க நேரத்துல எதனால இவங்க சூசைட் அட்டன் பண்ணாங்க அப்படின்றது தான் இப்ப எல்லாரோட ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நான் சொன்ன மாதிரி இவங்களால ஈவெண்ட் வந்து சரியா பண்ண முடியல, சோ அதுல போட்ட காசை வந்து எடுக்க முடியல, இந்த விஷயத்த ஓப்பனா ஃபேமிலி கிட்ட சொல்ல முடியல. இதனால பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்லயும் டிப்ரெஷன்லயும் இருந்திருக்காங்க ரேச்சல். கடந்த ஒரு 6 மாசமாவே ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. பட் இது எதுவுமே வீட்டுல தெரியாத அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணிருக்காங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து நிறைய கடன் வாங்கியிருக்கேன், அது எல்லாமே ரொம்ப பெரிய இடம், அது எல்லாத்தையும் நான் எப்படி திரும்ப கொடுக்க போறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கேன். இதை நான் சொன்னா என்னோட ஃபேமிலி அதெல்லாம் சஃபர் ஆவாங்க, கண்டிப்பா அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் என்னால ஆல்ரெடி என் அப்பா நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு, என் மாமியார் கஷ்டப்பட்டிருக்காங்க, என் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டிருக்காங்க, திரும்பவும் நான் வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல, அதனால நான் இந்த விஷயத்த அவங்க கிட்ட பெருசா எதுவும் சொல்ல போறது இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ரேச்சல் திடீர்னு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போன மாசத்துல வீட்டுல தனியா இருக்கும்போது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பிபி டேப்லெட்ஸ் எடுத்து சாப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு உடனே அவங்க அப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நாள் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்ததுனால இப்போ இந்த டேப்லெட்டும் போடும்போது 2 கிட்னியுமே சடனா அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்படி ஃபெயிலியர் ஆனதுனால தான் அவங்களை காப்பாற்ற முடியாம அவங்க நேற்றைக்கு முன்தினம் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த விஷயம் தான் இப்போ ரொம்பவே ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு, ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. சாண்ட்ராச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருப்பு அழகி வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வலம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான உண்மையான காரணம் இதுதான். மற்றபடி வேற எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது. கடன் பிரச்சனையை அவங்களால சமாளிக்க முடியலன்னு அவங்க எப்படி நினைச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. பட் அவங்க எடுத்த இந்த முடிவு கண்டிப்பா தப்புன்னு மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். கண்டிப்பா அது தப்பு தான். ஏன் அப்படின்னா ஃப்ரெண்டு கிட்ட அவங்க சொன்னாங்க, இதே மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி கிட்ட சொல்லியிருந்தா அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா இவங்க காப்பாற்றப்பட்டிருப்பாங்க, இன்னும் பெரிய பெரிய சக்சஸை நோக்கி வந்து ரேச்சல் போயிருப்பாங்க. இருந்தாலும் 26 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விபரீத முடிவு எடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னு தெரியல. என்ன சொல்லி அவங்களோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றது அப்படின்னு தெரியல. சாண்ட்ராச்சல் கருப்பா இருந்தாலும் உண்மையிலே அவ்வளோ கலையா அவ்வளோ அழகா இருக்காங்க. அவங்க சிரிச்சா அந்த ஸ்மைல் அவ்வளோ கியூட்டா இருக்கு அவங்களோட ஃபேஸ்ல. கண்டிப்பா அவங்களோட வீடியோஸ் அவங்களோட போட்டோஸ்லாம் பாக்குறப்போ உங்களுக்கே தெரியும், கலரா இருந்து மட்டும் பெருசா என்னங்க பண்ணிட போறோம், அப்ப கருப்பை எதுக்குங்க நிராகரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க நிறைய இடத்துல கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது உண்மையிலே நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். கலரா இருந்து என்ன சாதிச்சுட்டாங்க, ஆனா கருப்பா இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் மக்களாக நாம தான் அவங்களுக்கு கொடுக்குறோமோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங் இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு கண்டிப்பா வந்துட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நம்மளோட கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலியில யாராவது அந்த மாதிரி கருப்பா இருக்காங்க, டார்க்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கான்ஃபிடென்ட் மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு நாம கான்ஃபிடென்ட் மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்க
கொடுக்க கூடாது, அவங்களை இக்னோர் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. கருப்பு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட அடையாளங்க. அதை எதுக்காக நம்ம வந்து நிராகரிக்கணும்? அந்த கலர்ல பிறந்ததுனால ஒரு பெண் வாழ்க்கையில இவ்ளோ போராடணுமா இதே தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையில ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருமே எந்த ஒரு தப்பான முடிவும் கண்டிப்பா எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களுக்காக முடிவு எடுக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி அது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளால வார்த்தைகளால சொல்லவே முடியாது. ஸோ சாண்ட்ராச்சல் இப்ப நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய இந்த போராட்டங்கள் இன்னும் பல பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பார்த்த நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி இதுக்கப்புறம் அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டோட கண்டிப்பா வலம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாண்ட்ராச்சல் இந்த நேரத்துல நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் ஃப்ரெண்ட்வுட் சார்பா அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம்.